அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அவ்விதமாக இந்த நாளிலும் கூட புதிய கிருபைகளையும் புதிய சந்தோஷத்தையும் புதிய ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 6வது அதிகாரம் 9வது வசனம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்திலே உண்டாயிருக்கிறது. சாதாரணமாக சபை நடத்துகிறவர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள் தங்கள் விசுவாசிகள் மேன்மையாய் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும் என்று அதிகமாக விரும்புவார்கள். அதற்காக அவர்கள் அதிகமாக விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவார்கள். நல்ல நல்ல உபதேசங்களை கொடுப்பார்கள், கடிந்து கொள்வார்கள். இப்படி அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஊன்ற கட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது சில விசுவாசிகளுக்கு சோர்வு உண்டாகும். நம்முடைய பிள்ளைகளை நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கட்டாயப்படுத்தி அவனுக்கு சில கடின வார்த்தைகளை சொல்லி அப்படியெல்லாம் வரும்போது பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்? கொஞ்சம் சோர்வு உண்டாகத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய எய்ம் என்ன? என்னுடைய பிள்ளை முதல் மாணவனாக வர வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், நல்ல கல்லூரியில் நல்ல கோர்ஸில் அவனை அட்மிட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் நமக்கு பல கனவுகள் இருக்கிறது. அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளையினுடைய படித்தத்திலே அதிக கவனம் செலுத்துகிறோம். அதுபோல விசுவாசிகளை நடத்துகிறவர்களுக்கும் பெரிய கனவு இருக்கிறது. ஆண்டவர் தங்களுடைய கையில கொடுக்கப்பட்ட மந்தை முழுவதும் பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்க வேண்டும் என்று. ஆனால் சிலர் உலகத்தின் மாயை பற்றி கொண்டு அவிதமாக விலகும் போது அவர்கள் சற்று வேதனைப்படுவார்கள். பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லுகிறார், ஒருவன் இடறினால் என் மனது எரியாதிருக்குமோ என்று கேட்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் ஒருவரும் இடறி போகக்கூடாது. பெரும் பாதை வழியாக நாம் செல்ல வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம் தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான நேரத்திலும் கூட நாம் பார்க்கும்போது பாருங்கள், சில வார்த்தைகள் விசுவாசிகளுக்கு சற்று துக்கத்தை உண்டாக்கும். ஆகவேதான் அவர் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு உபதேசம் கேட்டிருக்கிறீர்கள், ஆண்டுகளாக வசனம் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களிடத்திலே நன்மையான காரியங்கள் உண்டாயிருக்கும். நிச்சயமாக உங்களிடத்திலே இரட்சிப்புக்குரிய காரியங்கள் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 3வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் தங்கி இருப்பதாக. இரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் அவருடைய ஜனத்தை ரட்சிக்கும்படியாக அவர்களுக்கு இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, தேவனுக்கு அவனிடத்திலே இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். பலர் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனுக்கு அவனிடத்திலே இரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே அப்படி அல்ல. இரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் என்னை ரட்சித்து நடத்துகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது 56வது அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க வேண்டும். என் ரட்சிப்பு வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது, என் நீதி வெளிப்பட சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்போம். அவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்துல கடந்து வரவும், நன்றி சொல்லவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கும் பெரிய ரட்சிப்பை நாங்கள் அடைந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். இந்த நாட்கள்ல இந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு ஆவிக்குரிய ஜனமாய், உமக்கு சொந்த ஜனமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபைதார். தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.